இந்த வீடியோ நம்ம எந்த ஃபோனை கம்பேர் பண்ண போறோம்னா ரெண்டு புதுசா லான்ச் ஆன ஃபோன். ஒன்னு வந்து Iqoo Z7 Pro 5G, இன்னொன்னு வந்து Infinix 030 5G. இந்த ரெண்டு ஃபோனையும் கம்பேர் பண்ணி அது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ல சொல்லி ஃபைனலா நான் என்ன ஃபோன் வாங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்க இந்த ரெண்டு ஃபோன்ல ஏதாவது ஒரு ஃபோன் வாங்கலாம் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபோன் டிஸ்பிளே பார்க்கலாம். Iqoo Z7 Pro டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 120 Hz கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து அதிகமாக 1300 Nits கொடுத்துருக்காங்க. இதே Infinix 030 5G டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் அவங்க சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக 144 Hz கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக 950 Nits தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே தான் வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு டிஸ்பிளே நான் இந்த டிஸ்பிளே சூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் போதுமானது. எனக்கு மெயினானது வந்து பார்த்தீங்கன்னா பீக் பிரைட்னஸ் தான். ஐக்யூல தான் வந்து பார்த்தீங்கன்னா 1300 Nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ Iqoo டிஸ்பிளே தான் உங்களுக்கு பிரைட்டராக இருக்க போகுது. அதனால டிஸ்பிளே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா Iqoo Z7 Pro 5G தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசர். Iqoo Z7 Pro 5G வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MediaTek Dimensity 7200 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இதே Infinix 030 5G வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MediaTek Dimensity 8020 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ப்ராசர் எதோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக Infinix 030 5G இருக்க MediaTek Dimensity 8020 ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் கேமரா இருந்தால் கண்டிப்பாக Infinix 030 5G வாங்குறது நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக Infinix 030 5G தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. Iqoo Z7 Pro 5G வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் டியூல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா வித் ஓஎஸோட 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார். ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இதே Infinix 030 5G வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 108 மெகாபிக்சல் மெயின் கேமரா வித் ஓஎஸோட 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா, 2 மெகாபிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா. ஆனால் இதோட ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. Infinixல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இருக்கு. ஆனால் Iqoo Z7 Pro 5G வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லை. ஆனால் கேமரா கிளாரிட்டின்னு வச்சு பார்க்கும்போது Iqoo Z7 Pro 5G கேமரா தான் பெட்டரா இருக்கும். ஆனா 25000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு இவங்க அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுக்கல. அதனால பாத்தீங்கன்னா கேமரால இந்த ரெண்டு ஃபோனுக்கு ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி. Iqoo Z7 Pro 5G வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4600 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா 66 வாட் கொடுத்துருக்காங்க. இதே Infinix 030 5G வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா 68 வாட் கொடுத்துருக்காங்க. ஸோ Infinixல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதனால Infinixல தான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் இன்னும் நல்லா இருக்கும். அதனால பேட்டரி வினர் வந்து பார்த்தீங்கன்னா Infinix 030 5G தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ். Iqoo Z7 Pro 5G 8GB RAM 128GB மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 24000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இதே Infinix 030 5G 8GB RAM 256GB மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் சேம் 24000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. ஸோ Infinixல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் பிரைஸ்ல எக்ஸ்ட்ரா 128GB ஸ்டோரேஜ் கிடைக்குது. அதனால பிரைஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா Infinix 030 5G தான். நெக்ஸ்ட் Iqoo Z7 Pro 5G ப்ரோஸ். இதோட ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பீக் பிரைட்னஸ் தான் உங்களுக்கு 1300 Nits கொடுத்துருக்காங்க. Iqooட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் Infinixோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விட யூஸ் பண்ண நல்லா இருக்கும். கேமரா கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா Iqoo Z7 Pro 5G தான் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் Iqoo Z7 Pro 5G கான்ஸ். Infinixை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோனில் வெறும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. 25000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு உங்க அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவே கொடுக்கல. ப்ராசரோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா Infinix 030 5G கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பேட்டரி பார்த்தீங்கன்னா Infinixோட கம்மியாக 4600 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் Infinix 030 5G ப்ரோஸ். Infinixல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. கேமராலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துட்டாங்க. Iqooட பெட்டர் பவர் வந்து கண்டிப்பாக Infinix 030 5G தான் இருக்கு. Infinixல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் Infinix 030 5G கான்ஸ். இதோட கான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீக் பிரைட்னஸ் வெறும் 950 Nits தான் கொடுத்துருக்காங்க. கேமரா கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா Iqoo கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் Infinixல அதிகமான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருந்தாலும் கண்டிப்பா Iqooட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் பெட்டரா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபோன் நான் என்ன ஃபோன் வாங்கணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா Infinix 030 5G தான் வாங்குவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ், கிட்டத்தட்ட ஈக்குவலான கேமரா, மெயினானது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேட்டரி, அப்புறம் வேல்யூ ஃபார் மணி, பீக் பிரைட்னஸ் மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி நான் கண்டிப்பா Infinix 030 5G தான் வாங்குவேன். நீங்க என்ன ஃபோன் வாங்குவீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்.